அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். டூரிங் டாக்கீஸ் சார்பிலே வாட்ஸ்அப் சேனல் ஒன்று தொடங்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் கீழே தரப்பட்டுள்ளது. அதே மாதிரி QR கோடும் கீழே தரப்பட்டுள்ளது. தொடர்ந்து டூரிங் டாக்கீஸ் வாட்ஸ்அப் சேனலை பாருங்கள். புதிய தகவல்கள் பலவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகர் ஆர்யா இப்ப ஏதாவது படங்கள்ல நடிக்கிறாரான்னு வினோத் கண்ணா கேட்டிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி கதாநாயகன் நடித்த ரன் பேபி ரன் படத்தை இயக்கிய GN கிருஷ்ணகுமார் இயக்கத்திலே தமிழ் மலையாளமாக இரு மொழிகளிலே உருவாகின்ற ஒரு படத்தில் ஆர்யா கதாநாயகன் நடித்து கொண்டிருக்கிறார். ஆர்யாவை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 3 படங்களிலே நடிக்க வேண்டிய நடிகர். சரியான திட்டமிடல் இல்லாததன் காரணமாகத்தான் அவருடைய திரைப்படங்களுக்கு இடையே இத்தனை பெரிய இடைவெளி. இளையராஜா அவர்கள் எப்பவாவது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்களை பெருசா பாராட்டி இருக்காரான்னு சரவணன் காஞ்சிபுரத்துல இருந்து கேட்டிருக்காங்க. சினிமாவில் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பாகவே இளையராஜா எனக்கு தெரியும் அப்படின்றதுனால அவருக்கும் எனக்கும் இடையே அப்படிப்பட்ட ஃபார்மலான பழக்கம்லாம் அப்போ கிடையாது. இன்னும் சரியாக சொல்லணும்னா அவரை எல்லோரும் விமர்சிப்பது கூட அந்த காலகட்டத்தில் அனுமதிப்பார் இளையராஜா. நான் பலமுறை அப்படி அவர் விமர்சித்திருக்கிறேன். இப்போ வர்றது மாதிரி கோபம்லாம் அப்போ அவருக்கு வராது. சமீப காலமாக தான் அவர்கிட்ட கொஞ்சம் கோபம் அதிகமாயிருக்கு. கலைஞருக்கும் சிவாஜிக்கும் அரசியல் ரீதியா மோதல் வந்த போது உங்களோட டயலாக்ஸ் எல்லாம் பேசிதான் நான் இந்த அளவுக்கு பெரிய ஆளானேன் அப்படின்னு சிவாஜி சொன்னதா இப்போ ஒரு சில தகவல்கள் வெளிவந்துகிட்டு இருக்கே, இதெல்லாம் உண்மைதானான்னு செண்பகராமன் தோரணமலையில இருந்து கேட்டிருக்காங்க. அப்படி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இனம் புரியாத கோபத்தில் சிவாஜி பேசி இருந்தாலும் கூட அந்த விவகாரத்தை இப்போ பேசுவது அவ்வளவு நாகரிகமாக இருக்காது அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஏன்னா அதையெல்லாம் தாண்டிய ஒரு நட்பு கலைஞருக்கும் சிவாஜிக்கும் இடையே இருந்தது. தன்னை எப்பவுமே ஒரு ஆன்மீகவாதியா தான் இந்த பப்ளிக்ல தன்னை வெளிக்காட்டிக்கிட்டு வந்திருக்காங்க சிவகுமார், ரஜினிகாந்த் மற்றும் AR ரஹ்மான். இவங்க 3 பேரையும் பயங்கரமா பாராட்டக்கூடிய அதே பப்ளிக் தான் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா விமர்சனம் செய்யவும் செய்யறாங்க. வெற்றியையும் பாராட்டியும் ஏத்துக்க கூடியவங்களால ஏன் விமர்சனத்தை ஏத்துக்க முடியல? ஆன்மீகவாதினா ரெண்டையுமே ஏத்துக்கணும் இல்லையான்னு முரளி அனுகிரகா மதுரையில இருந்து கேட்டிருக்காங்க. ரஜினி, சிவகுமார், AR ரஹ்மான் ஆகிய 3 எந்த நியாயமான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு நீங்க தெளிவா சுட்டி காட்டியிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். சமீப காலமாக நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற ஒரு சிலரை பற்றி வருகின்ற தாறுமாறான பேச்சுக்களை எல்லாம் விமர்சனம் என்று நீங்கள் வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளலாம். அதை விமர்சனமாக ஏற்றுக்கொள்ள நான் தயாரா இல்லை. கங்குவா படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெறல அப்படிங்கிறதுனால அடுத்ததா சூர்யா பாலிவுட்ல நடிக்க இருந்த கர்ணன் படத்தை கைவிடப்பட்டுட்டதா இப்போ ஒரு தகவல் வெளிவந்துகிட்டு இருக்கே. இந்த தகவல் எல்லாமே உண்மைதானா? ஒருவேளை கர்ணன்ல சூர்யா நடிக்கலன்னா அப்ப வேற யார் நடிக்க போறாங்கன்னு ஐயப்பன் நெல்லையில இருந்து கேட்டிருக்காங்க. கர்ணா ஹிந்தி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் நீண்ட நாட்களாகவே கிடப்பில் போடப்பட்டு தான் இருக்கு. அந்த படம் கிடப்பிலே போடப்பட்டதுக்கும் கங்குவா படத்துடைய தோல்விக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்க இது வரைக்கும் பார்த்த நடிகைகள்ல நீங்க எது சொன்னாலும் கொஞ்சம் கூட தயங்காம ப்ரொஃபஷனல் ஈடுபாடோட உடனே அதை செய்யக்கூடிய நடிகை யாருன்னு கேரளால இருந்து ஜெயராஜ் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி ப்ரொஃபஷனல் ஈடுபாட்டோடு நடித்த நடிகைகள் என்று பிரமீளா, ராதா ஆகிய ஒரு சிலரை சொல்லலாம். பாடகர் ஹரிஹரன் இப்போ எப்படி இருக்காரு? அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டதா சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா? அவருக்கு இப்போ பரவாயில்லையான்னு சரவணன் வீரையா மலேசியால இருந்து கேட்டிருக்காங்க. பின்னணி பாடகர் ஹரிஹரனுக்கு எந்த உடல்நல குறைவும் இல்லை, நல்லா ஆரோக்கியமா இருக்கிறார். சமீபத்திலே காலிக்கட்டில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில ரசிகர்களை பிராங்க் செய்வதற்காக கொஞ்சம் வயதான தோற்றத்துடன் உடல்நலம் சரியில்லாத மாதிரி அவர் மேடை ஏறினார். அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் நீங்க இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நிகழ்ச்சி ரசிகர்களை பிராங்க் செய்வதற்காக ஹரிஹரன் வேண்டுமென்றே செய்த ஒரு நிகழ்ச்சி. சிவாஜி அவர்களுக்கு தேசிய விருது கொடுக்கப்படாததுக்கு ரீசன் அரசியல் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி பார்த்தாலுமே அவர் காங்கிரஸ் கட்சியில தானே இருந்தாங்க, அது ஒரு தேசிய கட்சி தானே. அப்படி இருந்துமே ஏன் அவருக்கு தேசிய விருது தவிர்க்கப்பட்டதுன்னு அறந்தாங்கியில இருந்து சேகர் கேட்டிருக்காங்க. தேசிய கட்சியான காங்கிரசுக்கும் சிவாஜிக்கும் இடையே ஒரு காலகட்டத்திலே கருத்து வேறுபாடு இருந்தது உங்களுக்கு தெரியாதா என்ன? சஃபயர் தியேட்டர் இருந்த இடத்துல இது வரைக்கும் எந்த கட்டடமும் வராம இருக்கு. ஃபியூச்சர்ல அங்க மறுபடியும் ஒரு தியேட்டர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பிரதாப் ஜெர்மனில இருந்து கேட்டிருக்காங்க. மவுண்ட் ரோட்ல சஃபயர் தியேட்டர் இருந்த இடத்திலே பிரம்மாண்டமான கட்டடம் ஒன்று இப்போது எழும்பிக் கொண்டிருக்கிறது. அங்க திரையரங்கு வருவதற்கான வாய்ப்புகள்
இல்லை. பீட்டர் செல்வகுமார் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவர் எத்தனை படங்கள் இயக்கி இருக்காரு, எத்தனை படங்களுக்கு கதை வசனம் எழுதியிருக்காரு, அது மட்டும் இல்லாம பஞ்சமி படத்தை அவர் இயக்கி இருந்தாரு, ஏன் அது வெளிவரவே இல்லைன்னு அடையார்ல இருந்து ராம்கி கேட்டிருக்காங்க. கதாசிரியர் தூயவனுடைய நல்ல நண்பரான பீட்டர் செல்வகுமார் மொத்தம் 12 திரைப்படங்களுக்கு திரைக்கதை எழுதியிருக்கிறார். அவர் இயக்கிய படம்னா அது தாயம் 1 என்ற ஒரே ஒரு திரைப்படம் தான். அவர் அதற்கு முன்னாலே இயக்கிய பஞ்சமி திரைப்படத்திலே மோகன் ராஜலட்சுமி ஆகிய இருவரும் ஜோடியா நடித்திருந்தார்கள். பாலு மகேந்திரா தான் அந்த படத்துக்கு ஒளிப்பதிவு. சில பொருளாதார பிரச்சனைகள் காரணமாகத்தான் அந்த படம் வெளிவராமல் முடங்கிவிட்டது. பேர் சொல்லும் பிள்ளை படத்துல மலேசியா வாசுதேவன் பாட்டையும் பாடிட்டு கடைசியில வில்லனாவும் வருவாரு. எப்படி இந்த ஒரு டிசிஷனை மியூசிக் டைரக்டர், அப்புறம் டைரக்டர், ஹீரோ எல்லாரும் எடுத்தாங்க? ஏன்னா இது ரொம்பவே ரிஸ்கியான ஒரு விஷயம் இல்லையான்னு அஜய் கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. இதுல என்ன ரிஸ்க் இருக்கு அப்படின்னு எனக்கு புரியல. ஒரு நடிகருக்கு பின்னணி குரல் கொடுப்பது என்பது வேறு, அதே நடிகருக்கு வில்லனாக அதே படத்திலே நடிப்பது என்பது வேறு என்பதை ரசிகர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு நினைக்காதவர்களாக அந்த படத்தின் இயக்குனர் இருந்தார்கள் என்பதுதான் முக்கியம். குஷ்பு தனக்கு படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல ஒருத்தர் தவறா அணுகினாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பேட்டி பயங்கரமா வைரல் ஆச்சு. பொதுவாவே திரையுலகில் இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப சர்வசாதாரணமா எதனால நடக்குது, இதுக்கான ஆக்ஷன்ஸ் ஏன் யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கண்ணன் திருநெல்வேலியில இருந்து கேட்டிருக்காங்க. அண்மையிலே சின்னத்திரை நடிகரான பாபுசனுடைய நேர்காணல் நிகழ்ச்சியிலே குறிப்பிட்டதை போல இந்த பாலியல் சீண்டல்கள் அப்படின்றது எங்க இல்லை, எல்லா இடங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம தான் அது போன்ற விஷயங்கள்ல நம்மளை தற்காத்து கொள்ள வேண்டும். சூர்யா தொடர்ந்து வித்தியாசமான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கிறார், அதுல தப்பு எதுவும் இல்லை. ஆனா அப்பப்போ கொஞ்சம் ஜாலியான படங்களையும் கொடுத்துட்டு சைட்ல எப்பவாவது இந்த மாதிரி வித்தியாசமான ரோல் எடுத்து பண்ணா அதுவே அவர் பயங்கரமா சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கார்த்திக் சரளமேட்ல இருந்து கேட்டிருக்காங்க. மாறுபட்ட கதாபாத்திரமோ அல்லது ஜாலியான கதாபாத்திரமோ அந்த கதாபாத்திரங்கள் இடம்பெறுகின்ற படத்துடைய திரைக்கதை இருக்கிறது, அது ரசிகர்களை ஈர்க்கின்ற விதத்திலே அமையணும். அப்பத்தான் படங்கள் வெற்றி அடையும். அதுதான் சமீப காலமாக சூர்யா படத்திலே நிகழவில்லை. மலையாளத்துல வெளியான அஞ்சக்கல்ல கோக்கான் படம் பார்த்து நான் ரொம்பவே பிரமிச்சிட்டேன். ஏன்னா அந்த படத்துடைய பின்னணி இசை உலக தரத்துல இருக்கு. நீங்க ஒரு இயக்குனரா மலையாளம் பிலிம்ஸ் பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்றீங்க? எனக்கு ஒரு பக்கம் மலையாள படங்கள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் தமிழ்ல நல்ல படங்கள்ல கைவிட்டு எண்ணிரலாங்கிற அளவுக்கு இருக்கிறது ரொம்பவே வருத்தமா இருக்கு. ஒரு இயக்குனரா நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்கன்னு செல்வம் ராஜா தலையாம்பள்ளத்துல இருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டுள்ள அஞ்சாக்கல்ல கோக்கன் என்ற மலையாள படத்தை இன்னும் நான் பார்க்கல. பார்த்ததற்கு பின்னாலே என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன். 2024ல நல்ல நடிகர் நடிகைகளை தேர்வு செஞ்சு டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிலிம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி வந்துச்சுன்னா அதுல யார் யார் நடிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு ஆனந்த கோபாலகிருஷ்ணன் பெங்களூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. இப்போது உள்ள சூழ்நிலையிலே பரிச்சார்த்தமான படங்களை வேண்டுமானால் கருப்பு வெள்ளையில தயாரிக்கலாம். ஆனா கமர்ஷியல் படங்களை கருப்பு வெள்ளையிலே தயாரித்தால் அந்த படங்களை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ற சந்தேகம் எனக்குள்ளே இருக்கிறது. புது புது அர்த்தங்கள் படத்துல பிஜிஎம்க்கு வேற ஒரு மியூசிக் டைரக்டரை அணுகின போது இளையராஜாவுக்கும் பாலச்சந்தருக்கும் பிளவு ஏற்பட்டதா சொல்றாங்க. அதே நேரத்துல கட்டுமரக்காரன் படத்துல இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியும் அதே நேரத்துல பிஜிஎம்க்கு தேவா கிட்டையும் போயிருந்தாங்களே, இது மட்டும் எப்படி சாத்தியமாச்சுன்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியில இருந்து கேட்டிருக்காங்க. புது புது அர்த்தங்கள் படத்தினுடைய பின்னணி இசையை பொறுத்தவரையிலே அந்த படத்துக்கு பின்னணி இசை அமைப்பதற்காக வேறு இசையமைப்பாளரை தேடி கே பாலச்சந்தர் எந்த காலகட்டத்திலையும் போல இளையராஜாவைத்தான் அந்த படத்துக்கு பின்னணி இசை அமைப்பதற்காக அணுகினார். அப்ப இளையராஜா 4 படங்களுக்கு பின்னணி இசை அமைக்க வேண்டியிருந்தது. அதனால இந்த படத்தினுடைய வெளியீட்டையே தள்ளி வைக்கும்படி பாலச்சந்தரிடம் அவர் கூறினார். பாலச்சந்தர் பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே தேதி அறிவித்து விட்டதுனால படத்தினுடைய வெளியீட்டை தள்ளி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஏற்கனவே வெளிவந்திருந்த இளையராஜாவுடைய இசையையும் ஹவு டு நேம் இட் என்ற பெயரில் இளையராஜா ஒரு பாடல் கேசட்டை வெளியிட்டிருந்தாரே, அந்த புது புது அர்த்தங்கள் படத்துக்காக பயன்படுத்தி கொண்டார் பாலச்சந்தர். ஆனால் கட்டுமரக்காரன் படம்க்கு அந்த படத்துடைய பிரச்சனை முற்றிலும் வேறுபட்டது. அந்த படத்துடைய ஆடியோ உரிமை தொடர்பாக அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான ஏஜி சுப்பிரமணியத்துக்கும் இளையராஜாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அதன் காரணமாக தான் அதற்கு பின்னணி இசையமைக்க இளையராஜா மறுத்து விட்டார். அதற்கு பின்னாலே தான் தேவா அந்த படத்துக்கு பின்னணி இசை அமைத்தார். அடுத்ததா தமிழ்ல வெளியாக போற ரீரிலீஸ் படங்கள் எது, எப்போ ரிலீஸ் ஆகும்னு பரத்குமார் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே 2 முறை மறுவெளியிடுகின்ற வசந்த மாளிகை திரைப்படம் மீண்டும் வெளியாகிருக்கிறது. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த தனிக்காட்டு ராஜா திரைப்படமும் மீண்டும் வெளிவர இருக்கிறது. நாயகன் படத்துல கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த கோட் சீன்ஸ் பெங்களூர்ல எடுத்ததா இல்ல சென்னையில எடுத்ததான்னு சங்கர் பாலக்கோட்ல இருந்து கேட்டிருக்காங்க. நாயகன் படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சிகள் சென்னையில் தான் படமாக்கப்பட்டன. நடிகை சரோஜா தேவி, KR விஜயா பத்தின ஒரு 5 ஒப்பீடுகள் உங்களால சொல்ல முடியுமான்னு திருச்சியில இருந்து பாலு கேட்டிருக்காங்க. சரோஜா தேவி, KR விஜயா இருவருமே ஒரு காலகட்டத்திலே
வெற்றிகரமான கதாநாயகிகளாக உலா வந்தவர்கள். அதே மாதிரி அந்த காலகட்டத்திலே யாரெல்லாம் முன்னணி கதாநாயகர்களாக இருந்தார்களோ அவர்கள் அனைவரோடும் இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர்கள். தங்களுடைய அழகான தோற்றத்தால் ரசிகர்களை கவர்ந்ததிலும் உணர்ச்சி பூர்வமான நடிப்பால் ரசிகருடைய உள்ளங்களை கலங்கடித்ததிலும் வெற்றி கண்டவர்கள் என்று இருவரையுமே சொல்லலாம். அடுத்து இன்று ஒரு தரம். காசேதான் கடவுடா படத்துடைய மாபெரும் வெற்றிக்கு பின்னாலே அந்த படத்தினுடைய இயக்குனரான சித்ராலயா கோபுவுக்கு வாய்ப்புகள் குவிந்த வண்ணம் இருந்தன. அப்படி வந்த வாய்ப்புகள் ஒன்று தான் ராசி நல்ல ராசி என்ற படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கு 4 தயாரிப்பாளர். அந்த படத்துடைய படப்பிடிப்பு ஏறக்குறைய முடித்து விட்டார் சித்ராலயா கோபு. அப்போ ஒரே ஒரு காட்சி மட்டும் படமாக வேண்டியிருந்தது. அந்த ஒரே ஒரு காட்சியை படமாக்குவதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு ஸ்டூடியோவிலே சித்ராலயா கோபு காத்து கொண்டிருந்த போது ராசி நல்ல ராசி படத்துடைய தயாரிப்பாளர்கள் ஒருவர் அவர் பக்கத்திலே வந்தார். என்ன நீங்கள் கோச்சிக்கூடாது, இந்த சீனில் கிளப் டான்ஸராக நடிச்சிச்சுல ஒரு பொண்ணு, அது இன்னைக்கு வர முடியாது, ஏன்னா அது கர்ப்பம் அப்படின்னு தயங்கி கோபுக்கிட்ட சொன்னார். நீ 2-3 வருஷம் படம் எடுப்ப, அதுக்காக அந்த பொண்ணு காத்துட்டு இருக்குமா? சரி விடு, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்று சித்ராலயா கோபு சொல்லி முடிக்க அந்த படத்துடைய இன்னொரு தயாரிப்பாளர் அவர் அருகிலே வந்து நின்றார். ஸ்ரீகாந்துக்கு கொஞ்சம் பணம் செட்டில் பண்ண வேண்டியிருக்கு, அது இல்லாமல் அவர் வரமாட்டேன்னு சொல்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பணம் கொடுக்குறதுக்கு என்கிட்ட சல்லி காசு கிடையாது, நீங்கள் தான் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி இந்த காட்சியை படமாக்க வேண்டும் என்று கோபுடம் சொன்னார். அவர் அப்படி சொன்ன உடனே கோபுக்கு சிரிப்பு தாங்கலை அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் அந்த ஒளிப்பதிவாளரை பக்கத்தில் அழைச்சி ஸ்ரீகாந்துக்கு டூ போட்டுருவோம், அதனால் அவருடைய முகம் தெரியாத மாதிரி லைட் பண்ணுங்க என்று சொன்னார். இப்போ அடுத்த தயாரிப்பாளர் வந்தார். அவர் தயங்கி நின்றதை பார்த்த கோபு, என்னப்பா என்ன விஷயம்னாலும் சொல்லு, எனக்கு மனசு தைரியம் இருக்குது என்று சொல்லி முடிக்க, நம்ம படத்தில் அடியாட்கள் நடித்தாங்கல்ல, அவங்க 4 பேருமே வர முடியாது, ஏன்னா ஒரு கேஸில் அவங்க எல்லாரும் வேலூர் ஜெயிலில் இருக்காங்க என்றார். அன்றைய காட்சியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருந்த ஒரே ஒரு நடிகர்னா அது ஜெய்சங்கர் மட்டும்தான். அந்த ஸ்டண்ட் நடிகர்களுக்கும் டூ போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சித்ராலயா கோபு முடிவெடுத்த போது அவர் பக்கத்தில் வந்த ஜெய்சங்கர், இன்னும் 1 மணி நேரம் தான் நான் ட்ரெயினில் கிளம்பணும், அதுக்குள்ளே இதை எடுத்தினா நான் நடிப்பேன், இல்லைன்னா எனக்கு நீ டூ போட்டு தான் இந்த காட்சியை முடிக்கணும் என்றார். அதற்கு பின்னாலே அவசரமாக அந்த காட்சியை எடுத்து முடித்தாராம் சித்ராலயா கோபு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த காலகட்டத்தில் தயாரிப்பாளர்களுக்கு இயக்குநர்கள் எந்த அளவு அனுசரணையாக இருந்தார்கள் என்பதை உங்களுக்கு எடுத்துக்காட்டத்தான். இந்த சம்பவத்தை பற்றி ஒரு பத்திரிகையில் குறிப்பிட்டிருக்கின்ற சித்ராலயா கோபு, அந்த குறிப்பிட்ட காட்சி இருக்க நடிகர்கள் இல்லாமல் நான் எடுத்த காட்சி, அந்த காட்சி பல பத்திரிகைகளால் பாராட்டப்பட்டிருந்தது தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். முதல்ல படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்தபோது ரீமேக் பண்ண நான் தயாராக இல்லை, என் கதையை பண்ணுறேன்னு சொன்னீங்களா உங்களுக்கு, இல்லை இந்த வாய்ப்பை அப்படியே ஒத்துக்கிட்டீங்க? சார், நான் அசோகா முடிச்சுட்டு படம் பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு சென்னைக்கு தான் வந்து தமிழ் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சின்ன 1 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் பாம்பேல கொடுத்து சென்னைக்கு வந்தேன் சார். உங்களுடைய முதல் படத்துலேருந்து இன்னி வரைக்கும் உங்களோட தொடர்ந்து பயணிக்கிறவர் யுவன் சங்கர் ராஜா. எப்படி முதல் படத்துக்கு யுவன் சங்கர் ராஜாவை தேர்ந்தெடுத்தீங்க சார்? ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஃப்ரெண்டுன்றதுனாலயா? நான் சொல்கிறேன் சார், யுவன் எப்போ பழக்கம் அப்படின்னா ஸ்கூல். யுவனோட பழக்கம் ஸ்கூல்லேருந்து ஆரம்பிச்சது. யுவன் என்னோட ஜூனியர். என் தம்பிக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ். ஆக்சுவலாக கிருஷ்ணாக்கெல்லாம் பயங்கர க்ளோஸ் யுவன். இது ஸ்கூல் கும்பல் பார்த்தீங்கன்னா வேற கும்பல், இது வேற கேங்க. சூர்யாலாம் ஆக்டராக வர நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். சூர்யாவே எதிர்பார்க்கல. பயங்கர சைலன்ட் சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.